வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இங்கே ஒரு கேம் கொடுக்குறேன் பாருங்களேன், கலர் கிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கலர் கேமை உங்களால் விளையாட முடியும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான கேம் தான். யாரெல்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இந்த கேம் விளாண்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு கேம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த கேமை விளாட முடியும் அப்படின்னா உங்களால் பணமும் சம்பாதிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? நான் லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் வந்திருக்காது. ஆனால் நான் பழைய பேமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பேமெண்ட் எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு வந்துச்சேவும். ஆனால் இங்கேயே ஆட் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு எப்பயும் போல் தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே ஆப்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க, கிஸ் சாம்பியன் அப்படிங்கிறது. இது எதுக்காக கிஸ் சாம்பியன் இதை செலக்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நேம் வேறு ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் நேமை கூட சேஞ்ச் பண்ணிடுறேன் உள்ளே போய். ஓகே கைஸ், ஸோ இதுதான் அப்ளிகேஷன் லிங்க்கு, கிஸ் சாம், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்து உள்ளே வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ் தான், ஓகேவா? உள்ளே வந்தோடனே சைன்அப் போனஸாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் சரி ப்ரோ, இதில் எப்படிலாம் earn பண்ணலாம் அப்படின்னா, எப்பயும் போல் பப் ஸ்கேல் இருக்கும். பப் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரிவார்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். அதாவது நீங்கள் அதிகமான அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்துடலாம். இல்லை ப்ரோ, நான் சும்மா ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணி சும்மா ஃப்ரீ டைமில் earn பண்ணால் போதும், ரொம்ப இன்டென்ஸாலாம் வேணாம், அதிகமான அமௌண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னா ஆட் ஃபண்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் இருக்கும். இந்த கேம்லாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் விளாட்றது மூலமாக அது மூலமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு கேம் இருக்கும். இங்கே உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை, ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு டைமும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரியா? அடுத்து பாக்ஸ் ஸ்பின். ஸோ இதெல்லாம் தான் அந்த சின்ன சின்ன ஃபன்னியான கேம்ஸ். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ டைமில் விளாட்றதுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இப்போ நான் ஸ்பின் பண்ணுறேன். ஸ்பின் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நமக்கு ரேண்டமாக அதுவே காமிக்கும், ஏதாவது ஒரு ரிவார்டை கொடுக்கும். இப்போ எனக்கு 40 ரிவார்டு கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே நமக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. நான் அகைன் திரும்பி ஒரு ஸ்பின் பண்ணுறேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெயிட், 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அகைன் திரும்பியும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பண்ணியாச்சுல. அடுத்து வீல் ஸ்பின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 14 ஸ்பின் இருக்கும். நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா ரேண்டமாக நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. நம்ம அதையும் கிளைம் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் பேக் போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் விளாட வேணாம். அடுத்து ஸ்லாட் ஸ்பின்ஸ், அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் வீடியோவுக்கு செட் ஆகாது. வீடியோவில் காமிச்சோன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால தான் நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து ஆரோகஸ்ட். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஜாலியான கேம் தான். கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இது எப்படி விளாடுறதுனே தெரில எனக்கு மொபைலில் வச்சுட்டு. ஓகே, அடுத்து நீங்கள் டேப் பண்ணால் போதும். கரெக்டாக பழத்துக்கு நேரம் இல்லை, நீங்கள் எங்கே டேப் பண்ணாலும் போதும். இல்லைன்னா ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கேல் வச்சிட்டோம்ல. இல்லைன்னா லப்பர் பேண்ட் வச்சிட்டோன்னா கரெக்டாக நம்ம ஹிட் பண்ணிடலாம் அந்த இதெல்லாம். ஓகே, இந்த பாம்பில் மட்டும் நம்ம டச் ஆகக்கூடாது. ஷிட், அங்கே ஒரு பாம் இருந்திருக்கு, நமக்கு தெரியலை. முடிஞ்சு 120 தான் ஸ்கோரு. ஸோ நம்ம ஹோமுக்கு போயிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க, ஓகேவா? நமக்கு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரில எனக்கு கரெக்டாக. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா கிடையாது.
வந்து செக் பண்ணுறக்கும் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, இந்த வாட்டி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 150 அப்படிங்கிறது தான் இருக்குது நம்மக்கிட்ட பாயிண்ட்ஸ். 1150. நான் இந்த ஃப்ரூட் ஷாப் கேம் வந்து விளாட்றேன். இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க, இதனால் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கோஆர்டினேஷன், மென்டல் எஜிலிட்டி, அடுத்து ரியாக்ஷன், அடுத்து விஷுவல் பெர்செப்ஷன் அப்படிலாம் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்கும். கேம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது கைஸ், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிச்சுட்டே இருக்கலாம். ஷிட், எப்படி பாம்பு கொடுத்துருக்கான் பாருங்க கைஸ், அடையாளமே தெரியாத மணிக்கு. ஓகே, 210 வந்துருக்கு. ஓகே, கரெக்ட் ஹிட்ஸ் 19. ஸோ இதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை ஸ்கோர் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ எப்படியுமே வந்து ஆட் ஆகலை, கொஞ்சம் லேட்டாக தான் ஆட் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஓகே, ஆட் ஆச்சுன்னா அப்படின்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுறேன் டெலிகிராம் சேனலில். அடுத்து இந்த கேம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான கேம், பேக் பயலாம். இதனால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு காயின்ஸ் ஏர்ன்ட். இது வரைக்கும் இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து இந்த கேமை ப்ளே பண்ணி 25,110 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்களாமா. ஓகேவா? ஸோ இந்த கேம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் பேக் போயிடுறேன். இங்கே ஹவு டு ப்ளே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த கேம் எப்படி விளாடணும் அப்படின்னு. நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நானும் கேம் விளாண்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு அப்புறம் ஐடியா இல்லை இது எப்படி விளாடணுன்ட்டு. இங்கே பர்பிள்னு தான் போட்டிருக்கு, ஓகேவா? ஆனால் கலர் என்ன இருக்குது? ஆரஞ்சு கலர் இருக்குது. அதனால் நம்ம ஆரஞ்சு பட்டன் தொடணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஆரஞ்சுங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நம்ம தொடணும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கேமுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரெட்டுன்னு போட்டிருக்கு, ஓகேவா? அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. ஆனால் என்ன கலர் இருக்குது? ரெட் கலர் தான் இருக்குது. ஆனால் இங்கே ரெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதைத்தான் தொடணும். அந்த டெக்ஸ்ட்டில் என்ன நேமோ அந்த நேம் தான் தொடணும். இங்கே ஆரஞ்சுன்னு போட்டிருக்கு, கலர் என்ன? அதுவும் ஆரஞ்சு தான். ஆனால் ஆரஞ்சுங்கிறது இங்கே தான், இந்த எல்லோவில் தான் இந்த வேர்டு இருக்குது, ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல இந்த கலர் இருக்குது. இந்த கலரோட நேமும் எனக்கு வந்து தெரியலையே. இங்கே வேறு ஏதாவது இருக்கா? பர்பிள், கிரே, க்ரீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸ். ஓகே, கரெக்டு தான். இங்கே எல்லோனா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் விளாண்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒயிட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஃபஸ்ட் டைம் விளாடும்போது எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல கைஸ். இந்த கேமே எனக்கு வந்து புரியல. ஓகே, டைம் முடிய போகுது. அடுத்து எல்லோ, ஆரஞ்சு நினைக்கிறேன். ஆரஞ்சு எங்கே இருக்குது? முடிஞ்சு. கரெக்ட் ஹிட்ஸ் 6. சரி, ஸ்கோர் பேஸ் பண்ணி கரெக்டான ஹிட்ஸ் 6மே நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் தருவாங்க போல். ஓகே, டெய்லி போனஸ். ஸோ இது வந்து நேற்று சொன்ன மாதிரி தான். கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆட் ஒன்று ப்ளே ஆகும். அந்த ஆடை வந்து 30 செகண்ட்ஸ் கூட வந்து ஒரு ஆடு. அந்த ஆடில் ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு 50 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்புறம் அவங்க 30 செகண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் அவன் அப்படி தான் கைஸ் போட்டிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் 30 செகண்ட்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காது. அவன் ஒரு ட்ரிக்கியாக தான் வச்சுருக்கான். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, 30 செகண்ட் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் கம்பெனிக்கு அவன் கணக்கு காமிச்சிருவான். நீங்கள் உங்களுக்கு தான் ஆடு ரிவார்டு வந்து வராது. ஆனால் கம்பெனிக்காரனுக்கு ப்ராஃபிட் தான், சரிங்களா? அப்போ என்ன நினைப்பீங்க? அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி 30 செகண்ட் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணியும் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உள்ளே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, வெளியே இப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி 30 செகண்ட்ஸ்லாம் கிடையாது கைஸ். இங்கே 30 செகண்ட்ஸ்னு போட்டிருக்கான்னா இங்கே அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 செகண்டுக்காக அவன் வச்சுருப்பான். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்டே கிடைக்கிற மாதிரி. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி 30 செகண்ட்ஸ்னு போட்டிருந்தால் நம்பாதீங்க. ஒரு 1 மினிட்டாவது நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் காமிக்கும். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? ஸோ நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்து இங்கே ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. ஸ்க்ராட்ச் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடுது டக்குன்னு. ஆனால் அந்த இதுதான் கொஞ்சம் டிலே ஆகுது. அது என்ன ஸ்கோர் பேஸ் பண்ணியா, என்ன எதை பேஸ் பண்ணி தராங்கன்றது எங்கள் ஐடியா இல்லை. ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். ஓகே சார், இந்த இதையும் வந்து கிளைம் பண்ணியாச்சு. அடுத்து மெகா போனஸ்
எதுவும் ஒரு அதே டாஸ்க் தான் சேம். ஸோ அதனால் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. இன்ஸ்டன்ட் போனஸ் அதுவும் அதே தான். இந்த இன்ஸ்டன்ட் போனஸு, மெகா போனஸு, டெய்லி போனஸ் 3மே ஒன்று தான். அடுத்து இதெல்லாம் வந்து தேவையில்லாதது தான். ஓகேவா, ஹாட் ஆஃபர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை கைஸ், இதில் வந்து அந்தளவுக்குலாம் தரமாட்டாங்க. இந்த 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கன்றாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணாலாம் இதெல்லாம் தரமாட்டாங்க, அது வேஸ்ட்டு தான். ஓகேவா, ஸோ இதை நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். அதான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்களேன், இந்த கேஷ் டேடி, அடுத்து இந்த ரிவார்ட் டேடி, இந்த 2 அப்ளிகேஷன் இவங்களோட தான். சரி, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, அதே தான். ஆனால் அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் காசு தரேன்னு சொல்கிறோம்ல, அது போய். ஓகேவா, சரி ப்ரோ, அடுத்து வேறு எதாவது ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கைஸ், இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 காயின் கிடைக்கும். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா 30,000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரி ப்ரோ, பாயிண்ட்ஸ் தானே இப்போ இவ்வளோ வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ எப்படி விட்ரா பண்ணுறது, அது என்ன பே அவுட் சிஸ்டம், என்ன கணக்கு, அமௌண்ட்டெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, கூகுள் பே, கிஃப்ட் கார்டு, யூபிஐ. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க, கையில் காசு எடுத்துகிட்டு கிளம்புற வேலையை பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 38,000 பாயிண்ட் மினிமம் விட்டாலும் 32 ரூபா. 38,000 பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 32 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் மணி மைண்டடாக உள்ளே வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடுங்க. ஓகேவா, அதிகமான அமௌண்ட்டு. ஏன்னா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும், ஹை அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னா இங்கே வந்தால் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் 2 லட்சம் பாயிண்ட், இங்கே ஒரு 2 லட்சம் பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் ஓவராலாக இதுலேயே ஒரு 4 லட்சம் பாயிண்ட் வெறும் 2 டாஸ்க்லேயே முடிச்சிருச்சு. 4 லட்சம் பாயிண்ட் அப்படியே வந்து விட்டால் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே 96,000, இங்கே வந்து 2,40,000. ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். 2,40,000 பாயிண்ட்ஸா. நம்ம வந்து இன்னும் ஒரு டாஸ்க்கே பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு 5 லட்சம் பாயிண்ட் ஏர்ன் பண்ணிக்கோன்னா ஓவராலாக ஒரு 400 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடலாம் சிம்பிளாக, ஒரு 3 டாஸ்கில். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஹை ஏர்னிங்ஸ் அப்படின்னா நீங்கள் போகலாம். சும்மா ஃப்ரீ டைமில் போர் அடிக்குதுன்னு விளாட்றேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னாலும் ஏர்ன் பண்ணலாம். அதிகமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுனால ஏர்ன் பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேவா, சிம்பிளாக நீங்கள் வந்து யூபிஐ என்ட்ரு பண்ணி விட்ரா பண்ணிடலாம். நான் இன்னும் இந்த அப்ளிகேஷனில் விட்ரா பண்ணலை. விட்ரா பண்ணும்போது நான் வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா, ஏன்னா இப்போ ஃபஸ்ட் நான் இந்த அப்ளிகேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கேன், யாரும் யூஸ் பண்ணலை. ஸோ அப்படியே என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயும் அப்ளிகேஷனில் பேமெண்ட் வராது அப்படின்னா நீங்கள் நினச்சி ட்ரை பண்ணாமலாம் இருக்காதீங்க. அப்ளிகேஷனில் பேமெண்ட்லாம் வரும், அதுக்கு நான் கேரண்டி கன்ஃபார்ம் வரும். ஓகேவா, அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இது எப்படி சால்வ் பண்ணுறது, பேமெண்ட் வரல ப்ரோ அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு நம்ம வந்து மெசேஜ் மெயில் போட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை வருங்க கைஸ். ஓகேவா, இந்த மாதிரி பேமெண்ட் எனக்கு வரல அப்படின்னா அவனுக்கு பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.